நமக்கு நிறைய வருஷங்கள் இந்த திருக்கார்த்திகை தீப நாள் அன்னைக்கு பௌர்ணமி கார்த்திகை நட்சத்திரம் சேர்ந்து வரும். அப்போ பாஞ்சாந்திர தீபம் ஏற்றுவோம். ஆனால் நமக்கு இந்த முறை மட்டும் பௌர்ணமி தேதி கொஞ்சம் அடுத்த நாள் நமக்கு வந்திருக்கிறதுனால நாளைய தினம்தான் இந்த பாஞ்சாந்திர தீபத்துடைய வழிபாடுகள் செய்யணும். இந்த பாஞ்சாந்திர தீபம் நம்முடைய வீடுகளில் ஏற்றுறதுனால நமக்கு என்னெல்லாம் தெரியுமா நன்மைகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு வருடம் முழுவதுமே நமக்கு பணக்கஷ்டம் இல்லாமல் வாழலாம். ஒரு மனக்கஷ்டம் இல்லாமல் பணக்கஷ்டம் இல்லாமல் பொருளாதார ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலைமைக்கு நம்ம வாழணும். நம்ம குடும்பமானது ஒரு அடுத்த கட்ட ஒரு நிலைமைக்கு முன்னேறணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்கள் மறக்காமல் இந்த தீபத்தை நாளை மாலை நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகள் நீங்கள் செஞ்சாலே போதுங்க. இந்த தீபமானது ஏற்றுவதற்கு சில ஆன்மீக பின்னணி காரணங்களும் இருக்குது. ஒரு தடவை பிரம்மதேவர் கலைமகளான சரஸ்வதி தேவிக்கு தெரியாமல் யாகம் ஒன்று நடத்தினாராம். இதை தெரிந்து கொண்ட சரஸ்வதி தேவி ரொம்ப கோபம்